குரு பெயர்ச்சி 2018 வருடம் அக்டோபர் மாதம். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேந்திராதிபதிகள் தான் குரு. அதாவது 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபன் குரு. 4ஆம் இடம் 7ஆம் இடம் லக்கணம் 4. இது வந்து கேந்திரம். இந்த 14710ல ஒரு சுப கிரகம் ஆதிக்கமாக வந்து அந்த சுப கிரகம் அந்த 4 வீடுகள் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் அது வந்து கேந்திராதிபதிய தோஷம் சொல்லப்படுது. இப்போ கேந்திராதிபதிய தோஷம் பெற ஒரு கிரகம் அந்த கன்னியா ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் காலம் அதுதான் குரு பெயர்ச்சி 2018ல். துலாம்ல இருந்து உங்களுக்கு 3ஆவது இடமான விருச்சிகம். இந்த விருச்சிகம்ல குரு வரும்பொழுது இவர் என்ன பண்ணுவார்? சகாயங்களே பண்ணுவார். துணிவே துணை. ஏன் துணிவே துணை? தைரியஸ்தானம் 3வது வீடு. அப்ப தைரியஸ்தானமான 3வது வீட்டில் குரு வரும்பொழுது உங்களுடைய தைரியத்தால, உங்களுடைய பலத்தால, உங்களுடைய ஆற்றலால, உங்களுடைய தெளிவான சிந்தனையால எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். அப்போ ப்ராப்ளம்னு ஒன்று வராம இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு வந்துட்டுதுன்னா அது பலகீனமான இடமான்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இப்ப கடகம், சிம்மம், மேஷம் இந்த மாதிரி ராசிகளுக்கு 3ஆம் இடத்துல குரு வந்தால் அது வந்து ஒரு பலகீனமான ஸ்தானமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது யோகர். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஒரு யோகமான கிரகம் கிடையாது. அவர் கேந்திராதிபதி தோஷம் கொடுக்கிற ஒரு கிரகம். இருந்தாலும் அடிப்படையில் குரு ஒரு சுபர். அந்த சுபர் 3ஆம் இடத்தை மறையும் பொழுது சில விஷயங்கள் மறையும், சில விஷயங்கள மாற்றங்கள் ஏற்படும், சில விஷயங்களை உங்க தைரியம் தான் உங்களை காப்பாற்றி தக்க வைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல கடந்த காலத்துல குரு இருக்கும்பொழுது சுப பலன், வருமானம், முன்னேற்றம் இதெல்லாம் கொடுத்திருந்த குரு இப்போ 3ஆம் இடத்துல மறையும் பொழுது சில விஷயங்கள்ல வந்து சில எதிர்மறையான பலன்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல குறிப்பா வீடு மாற்றம். ஏன்னா 4க்கு அதிபதி குரு. 4க்கு அதிபனான குரு 3ஆம் இடத்துல வந்தால் இடம் மாற்றம், வீடு மாற்றணும்னு ஒரு பிளான் இருக்கு. இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகணுன்ற ஒரு ஐடியா இருந்தா அதை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த குரு. அதே மாதிரி 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய எதிர்ப்பு இருக்கு. உங்க தசாபுத்தி காலங்களில் வந்து உங்களுக்கு கடுமையான போராட்டங்கள் இருந்தாலும் கூட உங்க தைரியம் உங்களை வந்து வாழ வைக்கும். உங்களுடைய அதாவது துணிவே துணைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய தைரியம் அவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு காலம் தான் இந்த காலம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம், உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலியமான ஒரு சப்போர்ட். அப்ப ஆதரவு. 3ஆம் இடங்கிறது மக்களுடைய ஆதரவு, நண்பர்களுடைய ஆதரவு, அக்கம்பக்கத்து நட்புகளுடைய ஒரு ஆதரவு. இந்த சப்போர்ட் வந்து யார் ஒரு மனிதன் வந்து பலகீனமான நேரத்தில் ஒரு தளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறான்னா அப்போ ஆதரவு கரம் நீட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். யார் உண்மையிலேயே உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, யார் உங்களை ஆதரிக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் தான் கன்னிராசிக்கு இந்த 3ஆம் இடத்துல குரு. இப்போ குருவுடைய பார்வையில சில விசேஷங்கள் உண்டு. அவருடைய பார்வை முதல்ல 7ஆம் இடத்துல பதியுது. இப்போ 7ஆம் இடத்தில் குரு பதிந்தால், பார்வை பதிந்தால் சிறப்பா. 7ஆம் இடம்னா என்ன? கல்யாணஸ்தானம், கலஸ்திரஸ்தானம். ஆனால் கேந்திராதிபதி தோஷம் பெற ஒரு கிரகம். பட் இருந்தாலும் 7ஆம் இடத்துல ஒரு பார்வை பதியும் போது கணவன் மணி உறவுகளில் உள்ள விரிசல்கள், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சுகமா சந்தோஷமா மாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இது இந்த குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை. பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். ஒருவேளை உங்களுக்கு விவாகத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு தடைப்பட்டு பல போராட்டங்களை விவாகரத்து நடந்திருந்து மீண்டும் ஒரு மறுமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த பலனை இந்த குரு கொடுப்பார். குருவுடைய பார்வை நேரம் எங்க விழுதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் விழுது. இந்த ரிஷபம் சுக்கரனுடைய வீடு. கன்னியா ராசிக்கு அந்த ரிஷப வீடு 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்வை பதியும் போது ஒரு எதிரணியை சேர்ந்த ஒரு கிரகம் உங்களுக்கு சுபமான ஸ்தானத்தை பார்வையை பதித்தால் அதுவே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். உங்க ஃபாதர் ரிலேஷன்ஷிப் இடம் தான் அந்த 9th ஹவுஸ், உங்களுடைய அதிர்ஷ்டமான இடம். இந்த இடத்துக்கெல்லாம் குரு பார்வை பதியும் போது இது அவங்க மூலியமாகவும் ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டு பண்ணும். 2வது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். 3ஆம் இடத்து குருவுடைய பார்வை 11ஆம் இடமான கடகத்துல. கடகத்துல சந்திரனுடைய வீட்டில் குரு பார்வை பதிஞ்சதுன்னா பிரயாணங்களில் வெற்றி கொடுக்கும். மெயினா உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய மாற்றம், முன்னேற்றம் இது சம்பந்தப்பட்ட முயற்சி இருந்ததுன்னா விசா ப்ராசஸ்ல உங்களுக்கு வந்து ஃபாரின்ல போயிட்டு நீங்க படிக்கிறது, வேலை பார்க்கறது, அதுக்குண்டான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இந்த குரு திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு ஏதாவது பலனை கொடுக்குமானா குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த முயற்சி வரக்கூடிய ஆண் பெண் அது இருப்பாளருடைய ஜாதகங்களுடைய ஒரு ராசியாவது குரு சுபமான இடத்துல இருந்தால் இந்த 3ஆம் இடத்து குரு அந்த பயனை கொடுக்கும். அதாவது திருமணத்துக்குள்ள முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கு பிறகு இந்த குருவுடைய பார்வை வேற என்னெல்லாம் பலங்களை ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்து குரு பார்வை வருமானத்தை வந்து ஏதோ ரூபத்துல பேலன்ஸ் பண்ண வைக்கும். இது வந்து அதிகம் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. 11ஆம் இடத்துல குரு பார்த்தால கூட பொருளாதார கிரகமான குரு 3ஆம் இடத்துல மறையும் போது பேலன்ஸ் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை வந்து தக்க வச்சுக்க வைக்கும். அதுதான் உங்க தைரியம், உங்களுடைய ஆதரவு, உங்களை சமாளிக்கிற திறன். இந்த சமயத்தை தான் உங்களுடைய ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள் வந்து வெளியில வரும். ஏன்னா ஒரு தளர்ச்சியான நேரத்துல, ஒரு தடுமாற்றமான நேரத்துல தான் மனிதனுடைய உண்மையான திறமையும் அவனுடைய பலமும் ஆற்றலும்
அவன் வெளிக்கொண்டு வருவான், அவனை மீறி அது வெளியில் வரும். அந்த மாதிரி ஒரு காலம் தான் இது. இந்த குருவுடைய பார்வை குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது யோகங்களை கொடுக்குமா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா? புத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல குரு பார்வை கிடையாது. 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல இப்ப இருக்கக்கூடிய கோள்கள் நிலை குரு பெயர்ச்சி, அப்ப கேது. அப்போ இது அந்த முயற்சியில உள்ளவங்களுக்கு ஒருவேளை உங்க துணையுடைய ராசி பலன் நல்லா இருந்தால் பலனை கொடுக்கும். உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தியும் குருவுடைய வலுவும் நன்றாக இருந்தால் பலனை கொடுக்கும். இந்த கோச்சார பலன் சில இடையூறுகளை செய்யலாம். வேறு ஏதாவது பலன்கள் குரு கொடுப்பாரா? மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எப்படி இந்த ஓராண்டு காலம் இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுடைய கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் தான் இப்போ டெவலப் ஆகிற ஒரு டைம். ஏன்னா 3ஆம் இடத்துல இந்த குரு போகும்போது உபதேசங்கள் நிறைய கிடைக்கும். மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது உபதேசங்கள் கிடைக்கும். அப்போ நீங்கள் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த குரு வாய்ப்பை உருவாக்குவார். மிஸ்டேக்ஸ் பண்ணால் தான் லேர்ன் பண்ண முடியும். அந்த லேர்னிங் டைம் இது ஒரு நல்ல டைம். ஸோ உங்களுக்கு உபதேசங்கள் நிறைய கிடைக்கும். அந்த உபதேசங்களை அலட்சியப்படுத்தாமல் கவனம் கூர்ந்து நீங்கள் கேட்டு அவங்க ஆலோசனைப்படி சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது. பொதுவாக கன்னிராசிக்கு குரு 3ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப கெட்ட பலனா? ஏன்னா 3ல் குரு போனால் துரியோதனன் படைப்பலம் இழந்தார் 3லே அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அந்த மாதிரி 3ல் குரு போகும்போது பலம்லாம் இழந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மோசமான பலன் உண்டு பண்ணாது. நான் ஏற்கனவே சொன்னது தான், கன்னியா ராசிக்கு குரு யோகமான கிரகம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கோள் 3ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானம் மிகப்பெரிய கெடுபலனை செய்யாது. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் 3ஆம் இடத்துல குரு பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனாலையும் 4, 3 ஸ்தானங்களில் கோள்கள் உலா வரக்கூடிய காலம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தைரியத்தால், உங்கள் திறமையால், உங்கள் முயற்சியால் இந்த ஓராண்டு காலத்தை நீங்கள் சுமூகமாக கடந்து வருவீங்க. இது வரைக்கும் இல்லாத ஆதரவு, மக்களுடைய நட்பு, புதிய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலம் உங்களை அழைத்து செல்லும்.